ஓம் விக்னேஸ்வராய நமக. நம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க த ஜேர்னி ஸ்பீக்ஸ் அன்பர்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமி இனி அன்பு வணக்கங்கள். நிதானம், தெய்வ பலம், குரு பக்தி கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி, அதாவது 6/3/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலை 7:56 ஸ்ரீ சனீஸ்வர பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீனராசி, புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பயிற்சி அடைய இருக்கின்றார். அதனை முன்னிட்டு உங்கள் ராசியை கொடுக்கக்கூடிய நன்மைகளையும் பலன்களையும் உங்களுக்கு எடுத்துக் கூறுகின்றேன். ஓம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாத்தா. தனுசு ராசி என்பதே பொதுவாக இதுவரை 3ஆம் இடத்துல சகாய சனியாக இருந்தவர் இப்போது 4ஆம் இடத்துல அர்த்தாசன சனியாக வருகின்றார். அது மட்டுமல்ல, 10ஆம் பார்வையாக சனி பகவான் உங்கள் ராசியை இந்த 2.5 ஆண்டு காலகட்டமும் பார்த்து கொண்டே இருப்பார். இதனால என்ன நன்மையை சொல்லி போயிட்டீங்கன்னா, சனி பகவான் நீதிமான், ஈஸ்வரனிடம் பட்டம் பெற்றவர், ஈஸ்வர பட்டம் பெற்றவர், நவகிரகங்களில் வலிமையானவர். அப்பேற்பட்ட சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்து அதிபதி. தனாதிபதியும் அவர்தான், குடும்பாதிபதியும் அவர்தான், சகாயஸ்தானத்துக்கு அதிபதியும் அவர்தான். அப்பேற்பட்ட சனி பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்க காரணத்தினாலையும், உங்கள் ராசியை பார்க்கிற காரணத்தினாலையும், அவர் ஜீவனகாரகன் என்ற காரணத்தினாலையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் தன, வாக்கு, குடும்ப, தொழில் ரீதியாக முன்னேற்றமும் கிடைக்கும். தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், உறவினர் மற்றும் சகோதர ஸ்தானத்தினால் நன்மையும் கிடைக்கும். சிறு சிறு பிரச்சனைகளும் கிடைக்கும். ஏன்னா 2ம் கலந்த கலப்பு பலன் தான் இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. அதுலயும் குறிப்பா சொல்லப்படணும்னா, தனுசு ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. முதல்ல கேது பகவானுடைய நட்சத்திரமாகிய மூல நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரமாகிய பூராட நட்சத்திரம், சூரிய பகவானுடைய நட்சத்திரமாகிய உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரம் 1ஆம் மாதம். இந்த 3 நட்சத்திரத்துங்களுக்கும் இப்ப பலன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மூல நட்சத்திரத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, எப்பவுமே மூலத்தை பொறுத்தளவுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. நான் ஏற்கனவே பதிவுல சொல்லியிருக்கேன், மூல நட்சத்திரத்தை பத்தி பயப்பட வேண்டாம். அது ஒரு ஆஞ்சநேயருடைய ஜென்ம நட்சத்திரம், அது உங்களுக்கு வலிமையான நட்சத்திரம் சொல்லியிருக்கேன். அப்பேற்பட்ட மூல நட்சத்திரத்துக்கு அதிபதியான கேது பகவான் இந்த நேரத்துக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியத்துல அமர்ந்திருக்கிறார். அதனால அந்த அமர்ந்திருக்க ஓராண்டு காலகட்டமும் உங்களுக்கு சனி பகவானால் எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் வல்லமையை உங்களுக்கு தருவார். நன்மைகளை தருவார். யோகங்கள் நிறைய தரக்கு வாய்ப்பு உண்டு. பூர்வ புண்ணியத்தால் ஏற்பட்ட பலன்களும், அதே மாதிரி முன்னோர்களால் ஏற்பட்ட நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்கள்ல முதல் ஓராண்டு காலகட்டங்கள் நன்மைகள் கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, 3 நட்சத்திரத்துக்கு பயிற்சி கேது பகவான் பயிற்சி அடைஞ்சப்ப உங்கள் ராசிக்கு அட்டமசனம் சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல போய் அமர்வார். அப்படி அமரக்கூடிய காலகட்டங்கள்ல கொஞ்சம் பிரச்சனை கிடைக்கும். உடல் ரீதியாக, மன ரீதியாக, பண ரீதியாக, பொருளாதாரத்துல அடி கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. இது எல்லாம் அந்த ராகுகேது பயிற்சியினால் கிடைக்கும். அதே போக ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்துடுவார். அதனால இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த ஓராண்டு காலகட்டங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அடுத்து ராகுகேது பயிற்சி வரும் பார்த்தீங்களா, அந்த பயிற்சிக்கு அப்பதான் இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, அது போக குரு பயிற்சியினால உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் அவர் தான். அவர் இப்ப உங்கள் ராசியை பார்த்துட்டே இருக்கார். ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பது சிறப்புங்கிற அடிப்படையில் நல்லது கிடைச்சிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, உச்சராசிக்கு வரப்போற காரணத்தினால அந்த ஓராண்டு காலகட்டங்கள் சரிங்களா,
முதல் நான் சொன்ன மாதிரி கேது பாண்டிய ஓராண்டு காலகட்டங்கள் ரெண்டு கிடைக்கிறப்ப ஐயா அர்த்தாசம சனி முதல் ஓராண்டு காலகட்டங்களுக்கு மூல நட்சத்திரத்துக்கு அமோக பலன்கள் நிறைய தரப்போகுது. அதாவது பாத்தீங்கன்னா முதல்ல எல்லாமே சேர்த்து வச்சுங்க. மழை வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே சேர்த்து வச்சுட்டோம்னா மழை காலத்துல வந்து கொஞ்சம் எல்லா இந்த அதாவது வந்து பறவைகள் எல்லாம் வந்து கொஞ்சம் உணவு ஜெனிஸ் எல்லாமே கொஞ்சம் இருக்கிறத வச்சு சாப்பிட முடியா. அது மாதிரி இந்த ஓராண்டு காலகட்டங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பின்வரும் காலகட்டங்களுக்கு அது உங்களுக்கு உதவும். இது மூல நட்சத்திரத்துக்கு உள்ள பலன். அடுத்து பூரண நட்சத்திரம், அது சுக்கிரன் நட்சத்திரம். பொதுவாக பார்த்தீங்கன்னா குருவுக்கு சுக்கிரன் ஆகாது, பிடிக்காது. ரெண்டு கிரகமும் வந்து எதிர் அணி மாதிரி டிஎம்கே மாதிரி ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா இவர் அசுர அணி, அவர் வந்து குரு வந்து அருள் அணி. அப்ப ரெண்டு பேரை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா பிடிக்காது. ஆனாலும் அந்த சுக்கிரன் வந்து லாபாதிபதியா வேற வர்றார். இப்ப அர்த்தாஷ்டம சனி ஓடுது. அப்ப பணம் காசு பொன்பொருள் சேர்க்கையில கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ரீதியாக நிச்சயமா கவனமா இருங்க. ஏன்னா 6ஆம் இடத்து சுக்கிரங்கிறப்ப உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கு. இருந்த போதிலும் சனி பகவான் 3ஆம் பார்வை 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால எல்லாம் ஜெயம். ஏன்னா பார்வைக்கு ஒரு பலன் உண்டு, அது வெற்றியா கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அப்ப வெற்றினா எது மூலமா கிடைக்கும்? காசு பணத்துல நிறைய கிடைக்க போகுது. கடனா கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை கொஞ்சம் கவனமா பயன்படுத்தி கடன் கிடைக்கிறக்கா நிறைய வாங்கிட்டு இஎம்ஐ வட்டி கட்டுறது இதெல்லாம் பெரிய எவ்வளவு பிரச்சனை இருக்கும். ஏன்னா இப்ப கேட்க பணம் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்புறம் பின்னாடி நிறைய எவ்வளவு பாதிப்பு இருக்கிறது உங்களுக்கே தெரியும். அதனால காசு பணத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அது மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய டிராவல் கொடுப்பாரு, அலைச்சல் வேலைகள் நிறைய கொடுப்பாரு. அந்த அலைச்சலை கூடுமான வர முக்கியமான ஒரு இதாக இருந்தால் மட்டும் நீங்க பயணமா இருந்தால் மட்டும் அதை யூஸ் பண்ணீங்க. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத பயணத்தை தவிர்த்து விடுங்கள். தேவையில்லாத உணவுகளை உட்கொள்வதையே கூட நீங்க தவிர்த்து விட நல்லது. கண்ட நேரத்தில் சாப்பிட்றது அல்லது சில மாதிரி உண்ணக்கூடாத விஷயங்கள் உணவுகள் எல்லாம் உண்ணுவது இதனால பிரச்சனை ஏற்படும். அதனால உணவு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. இது போன்ற நட்சத்திரத்துக்காரங்க இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கும் மகா யோகம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் போது. ஏன்னா அவர் அதாவது உத்திராடத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி. அவர் மாச கிரகம் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு ராசியில அமர்ந்திருந்தாலுமே இந்த உத்திராடத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை வர பலனால எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் சூரிய பகவான் வந்து நெருப்பு கிரகம் இல்லையா, அது மாதிரி தன்னுடைய ஆற்றலின் மூலமாக தன்னுடைய செயல் திறமை இதன் மூலமாக உத்திராட நட்சத்திரம் இந்த அர்த்தாஷ்டம சனியை கடந்து விடுவார்கள். அதனால தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு மூல நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியா பலன்கள் உண்டு. பொதுவாக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு சுப மங்கள யோகங்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு முழுவதுக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வீடு வண்டி வாகன யோக சேர்க்கை, அதாவது கடன் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பணம் காசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, கடன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வந்து செய்தொழிலில் மேன்மை அடையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக சொல்லப்படுறீங்கன்னா சனி பகவான் வந்து தொழில்காரகன். அவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்ப தொழில் வளம் உங்களுக்கு பெருகும். தொழில் பெருகினாலே உங்களுக்கு காசு பணம் கிடைக்கும். ஏன்னா அவர் ஜனாதிபதி, காசு பணம் நிறைய கிடைக்கும். அப்ப குடும்பத்தில் மகிழ்ச்சி நடக்கும். 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பம். அப்ப குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும். அதனால தொழில் ரீதியாக, மங்கள ரீதியாக, உடல் ரீதியாக எல்லா நன்மைகளையும் தருவார். இந்த நன்மைகளை கரெக்டா நீங்க பயன்படுத்தினா யோகம் உண்டு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்குறப்ப முதல்ல வந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா சனி பேச்சினாலே அர்த்தாஷ்டம சனினாலே சனிபானை தான் வழிபடப்படும். குறிப்பா சனீஸ்வர பகவான் எந்த ஆலயங்களில் தனியாக அமர்ந்திருக்கின்றாரோ அவரை போய் வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி குச்சனூருக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. திருநள்ளாறு போங்க. இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போனீங்கன்னா சனி பகவானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இது போக உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் இந்த அதாவது மே மாசம் வந்து பேர்ச்சி அடைஞ்சிடார். அப்படி பேர்ச்சி அடைஞ்ச உடனே உச்சராசின்னு சொல்லக்கூடிய கடகராசியில போய் உட்கார்றப்ப கடகராசியில அமர்ந்தது மட்டும் இல்லாம அவர் வந்து 9ஆம் பார்வையாக சனீஸ்வர பார்க்க போறார். அதனால அந்த சனிங்கிறது தொழில், இதன் மூலமா உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் அர்த்தாஷ்டம சனி பெரிய பிரச்சனையை கொடுத்தாலும் சமாளிக்கும் வல்லமை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகிறது. எல்லாவற்றையும் பயன்படுத்த ஜோதிடரின் வாழ்த்துக்கள்.